நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்புறீங்களா? ஆமா, நான் இயேசு கிறிஸ்துவ நம்புறேன். ஆனா சனிக்கிழமை வந்து நான் கிளப்பிங் போவேன், தண்ணி அடிக்க போவேன், பப்புக்கு போவேன், நண்பர்களோட கூத்தும் கும்மாளமாவும் இருப்பேன். ஆமா, நான் இயேசு கிறிஸ்துவ நம்புறேன். ஆனா யாருமே இல்லாத நேரத்துல நான் ஆபாசமான படங்கள்லாம் பார்ப்பேன். ஆமா, நான் இயேசு கிறிஸ்துவ நம்புறேன். ஆனா பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆமா, நான் இயேசு கிறிஸ்துவ நம்புறேன். ஆனா என் வாயில எப்பயுமே அசிங்கமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் நான் நிறைய பேசுவேன். இப்படிதான் வந்து நம்ம ஆண்டவரை நம்புறோம். இப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன், நானே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன், அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, பைபிள்ல முழுதும் பிலீஃப் அண்ட் ஃபேத் இந்த வார்த்தைகள் வந்து மறுபடியும் வந்து ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பிலீஃப் அண்ட் ஃபேத், பிலீஃப் அண்ட் ஃபேத், இந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அப்ப அது சாதாரணமான வார்த்தை இல்லை. ஓகே, நம்ம சேனல்ல நிறைய வாட்டி வந்து விசுவாசம் இருந்தா போதும் ஆண்டவர் பாவம் மன்னிப்பு கொடுப்பாரு, விசுவாசம் இருந்தா போதும் பரலோகத்துக்கு நம்மளுக்கு இடம் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி போதிச்சிருக்கோம். ஆனா அந்த விசுவாசத்தோட அர்த்தம் என்ன? ஓகே, சும்மா நம்மளோட மைண்டோட வேலையா? சும்மா நம்ம வந்து ஆமா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம நம்புறோம், அவ்வளவுதானே? ஓகே, ஏன்னா பைபிள்ல எழுதி இருக்கு, ஜேம்ஸ் 2:19, ஈவன் தி டெவில்ஸ் பிலீவ்ட் இன் காட், ஈவன் தி டெவில்ஸ், சத்ரு ஷைத்தான், ஈவன் தி டெவில்ஸ் பிலீவ்ட் இன் காட்னு அங்க போட்டிருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படிதான். நம்ம சொன்னா இயேசு கிறிஸ்து நம்புறீங்களா? ஆமா, ஆனா அவங்க பண்ற வேலைகள்லாம் பார்த்தா நம்மளுக்கே சந்தேகம் வரும், ஆமாவா இல்லையா? சோ நம்ம சேனல்ல அடுத்தது நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். ஃபேத், பிலீஃப் அண்ட் வர்ஷிப், இந்த மூணும் சேர்ந்து நம்ம பேச போறோம். சோ நேரம் இருந்தா கண்டிப்பா வாங்க. கடைசி எக்காலம் யூடியூப் சேனல் உங்களை நாங்க சந்திக்கிறேன்.